அன்பார்ந்த தமிழ் மக்களே, இதழாளர் ஐகோவின் இனிய வணக்கம். விடிஞ்சா கல்யாணம், கட்டுங்க மேளத்தை கட்டுங்க தாலி என்பது போல தேர்தல் நெருங்கி நிற்கும் இந்த வேளையிலே சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எங்கு பார்த்தாலும் வாக்கு உங்கள் உரிமை, வாக்களிப்பது உங்கள் கடமை என்றெல்லாம் பெரிய அளவிலே பிரச்சாரம் நடந்து வருகிறது. 100% வாக்களிக்க மறந்து விடாதீர்கள் என்று அதிகாரிகள் எல்லாம் ஆங்காங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி 100% கட்டாயம் வாக்களிக்க வேண்டியது கட்டாயமா? கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாக்களிக்க வேண்டுமா என்பது பற்றிய சிந்தனை தான் நான் இப்போது உங்களிடம் உரையாடுவதற்கு காரணம். என்னை பொறுத்தவரையிலே வாக்களிக்கலாம், வாக்களியுங்கள், வாக்களிக்க வேண்டும். ஆனா விருப்பம்னா வாக்களியுங்கள், இல்லைன்னா ஓய்விடுங்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அப்படி கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்கின்ற அதிகாரிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் என்ன யோக்கியதை இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. 100% வாக்குகள் என்று பிரச்சாரம் செய்கின்ற அதிகாரிகள் 100% உங்கள் கடமை இதுவரைக்கும் செய்திருக்கிறார்களா? என்றாவது செய்திருக்கிறார்களா? அல்லது நம்முடைய வாக்குகளை வாங்கி கொண்டு செல்பவர்கள் 100% வாக்குகளை வாங்கி கொண்டு சென்று 100% கடமை நிறைவேற்றுவார்களா, நிறைவேற்றி இருக்கிறார்களா? ஒரு நிமிடத்திற்கு நாடாளுமன்றத்தை நடத்துவதற்கு 2.5 லட்சம் ரூபாய் செலவாகிறது. ஆனால் இதில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் விவாதம் செய்வதே இல்லை. கேண்டீனிலும் கேரிடாரிலும் நடந்து கொண்டு தந்தை காலத்தை ஓட்டுகிறார்கள். நிறைய பேர் டெல்லிக்கே செல்வதில்லை. இந்த லட்சணத்திலே 543 உறுப்பினர்களை 816 அதிகரிக்குவதற்கு திட்டம் நடக்கிறது. அப்படி அதிகரித்தால் ஆண்டுக்கு 1171 கோடி ரூபாய் அதிகம் செலவாகும் என்று கூறப்படுகிறது. அப்படி கூடுதலாக செலவழித்து இவர்கள் அப்படி என்று கூடுதலாக சென்று நமக்காக பேசி கழித்து விடுகிறார்கள். இதைத்தான் யோசிக்க வேண்டும். மாநில சட்டமன்றத்தை வேறு விரிவாக்கப் போகிறார்கள். 50% அதிகரிக்கும், 80% அதிகரிக்கும் என்று சொல்கிறார்கள். அப்படி அதிகரித்தால் 5000 - 8000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு அதிகம் செலவாகும் என்று சொல்கிறார்கள். இந்த செலவை எல்லாம் யார் தலையில் கட்டுவது என்பதை சிந்திக்க வேண்டும் அல்லவா? வாக்குக்காக பணம் வாங்காதீர்கள் என்று வேறு ஒரு பிரச்சாரம். நியாயம்தான். பணம் வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துவது என்பது வேறு ஏதாவது ஒரு தொழிலை நினைவுபடுத்தி விடும். நானும் கூட என்னுடைய மகளிர் குழுக்களிலே அதிகமாக சொல்வது உண்டு. அந்த காலத்திலே வேட்பாளர்கள் பணம் கொடுப்பார்கள், பரிசு கொடுப்பார்கள், சேலை கூட கொடுப்பார்கள். நான் சொல்வேன், இன்றைக்கு உனக்கு சேலை தருகிறார்கள், நாளை உனக்கு வாக்களிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த சேலையை கலட்டு என்று சொன்னால் என்னவாகும் என்று கேட்டேன். அந்த அளவிலே பணம் வாங்குவதன் மூலம் ஒருவருக்கு அடிமையாகி விடுகிறோம். நாம் வாக்களிக்க பணம் வாங்க கூடாது என்பதிலே நல்ல கருத்து தான். ஆனால் சமீபத்திலே ஒரு பத்திரிகை ஆசிரியரை சந்திக்கும் அவர் சொன்னார், என்னன்னாச்சு, நம்ம பணம் தானே அது, நம்மிடமிருந்து கொள்ளையடித்த பணத்தை தானே அவர்கள் தருகிறார்கள், வாங்கினால் என்ன என்று சொன்னபோது கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருந்தது. அதைத்தான் விஜயகாந்த் முன்னால் சொன்னார். காசு வாங்கு, ஆனா வாக்கு போடாதே என்று சொன்னார். ஏமாற்றுகின்றவனை ஏமாற்றுவது என்பது அதர்மம் அல்ல, அப்படி ஒரு தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்படவில்லை என்பதுதான் அவரது கருத்தாக இருந்தது. வாக்களிக்க பணம் வாங்கக்கூடாது என்பது நியாயம்தான். யோக்கிய சிகாமணி வேட்பாளராக நின்றால் வாக்களிக்க பணம் தருவானா? நான் நல்ல செய்கிறேன், நீ வாக்கு செலுத்து என்று சொல்வான் அல்லவா? அப்படி வேட்பாளர்களும் சொல்ல தயாராக இல்லை. இந்த பறக்கும்படை, நீந்தும்படை, நடக்கும்படை, ஓடும்படை எல்லாம் வைத்திருக்கிறார்களே, அந்த படைகள் எல்லாம் ரோடாக சென்று பணப்பட்டுவாடகை கண்காணிக்கிறது. ஆங்காங்கே தென்படுகின்ற ஒரு ஆட்டி வியாபாரி, மாட்டி வியாபாரி, ஜவுளி வியாபாரியிடம் 50,000க்கு மேல் கொண்டு சென்று விட்டார் என்றெல்லாம் அந்த பணத்தை பறிமுதல் செய்கிறார்கள். சரி, இவர்கள் எல்லாம் யார்? ஏற்கனவே அதிகாரிகளாக இருந்தவர்கள், வருவாய்த்துறையில இருந்தவர்கள், வருமான வரித்துறையில இருந்தவர்கள், காவல்துறையில இருந்தவர்கள். இவர்கள் லட்சணம் என்ன? இதற்கு முன்பு அவர்கள் இதே போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு இருந்தால் இப்படி பணப்பட்டுவாடா நடக்குமா? அவருடைய அன்றாட கடமையை தினமும் செய்திருந்தால் இது நடக்குமா? இன்னொரு புண்ணியவான், அவர் டெல்லியிலே உச்ச நீதிமன்றத்துக்கு போய் கட்டாயம் வாக்களிப்பதை கடமையாக்க வேண்டும், இல்லாவிட்டால் குடிநீரை நிறுத்த வேண்டும், சாலை வயலை நடக்க விடக்கூடாது என்றெல்லாம்
ஒரு விதமாக சொல்லி இருக்கிறார். அது என்னடா நியாயம்? நல்ல வேளையாக கோர்ட்டு இதெல்லாம் நாங்க சொல்லக்கூடாதுப்பா, அரசாங்கம் தான் சொல்லணும் என்பது போல சொல்லிவிட்டது. நான் சொல்கிறேன், ஏண்டா நாங்க செலுத்துற வரிக்கு குடிநீர் சாலை வசதி செய்து தருகிறீர்கள். பூமியிலே நான் பிறந்தது என்னுடைய உரிமை. இந்த பூமியின் சொந்த ஜீவராசி. நான் கவர்மெண்ட் கிட்ட லைஃப் லைசன்ஸ் வாங்கிக்கிட்டு தான் நான் வாழணுங்கிற தேவை கிடையாது. ஏனென்றால் இந்த உலகமும் உயிர்களும் மனித இனமும் தோன்றியது எத்தனை லட்சம் ஆண்டுகள், இந்த அரசாங்கம் என்று ஒன்று அமைத்தது எத்தனை 100 ஆண்டுகள் என்பது உங்களுக்கு தெரியுமா? ரெண்டுக்கும் பாரதூரமான வித்தியாசம் இருக்கிறது. கட்டாயம் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்கிறேன். நானும் கட்டாயம் வாக்கு செலுத்த தயார். நான் 100 விழுக்காடு வாக்கு செலுத்தினால் நீங்கள் 100 விழுக்காடு நம்பகமாக நடந்து கொள்வீர்களா? லஞ்சம் வாங்க மாட்டேன், 100 விழுக்காடு தூய்மையாக இருப்பேன், 100 விழுக்காடு என் கடமையை செய்வேன், சட்டமன்றத்தில் ஆபாச வீடியோ பார்க்க மாட்டேன், சொன்னபடி செய்வேன். அப்படி சொன்னபடி நான் செய்யாவிட்டால், என்றோ ஒரு நாள் ஒரு தலைவர் சொன்னார், என்னை தெருவில் நிறுத்தி சவுக்கால் அடியுங்கள் என்று, தூக்கிலிடுங்கள் என்று. அப்படி யாராவது எழுதி தர சித்தமாக இருக்கிறார்களா? 5 வருடத்தில் 5 மடங்கள்ல 50 மடங்கு சொத்துக்களை சேர்க்கிறார்களே. இந்த ஏகே சிகாமணிகளை நம்பி 100 விழுக்காடு வாக்களிக்க வேண்டும் என்பது என்ன வித நியாயம்? இதைவிட அதிகமான மோசம் என்னென்றால், இருக்கிற குற்றவாளிகளில் ஒருவரை தேர்ந்தெடுங்கள் என்பதுதான் ஜனநாயகம். தேர்தலிலே நமக்கு தந்திருக்கின்ற ஒரு தேர்வு முறை. 10 அயோக்கியர்களை நிறுத்தி இதிலே கொஞ்சம் குறைந்த அயோக்கியனை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஜனநாயகத்துக்கான அமைப்பு ஒன்று ஏடிஆர் என்று இருக்கிறது. அந்த புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் இருக்கின்ற 4023 வேட்பாளர்களிலே 18% பேர் குற்றம் செய்தவர்கள். அதிலே 10% பேர் மிகப்பெரிய குற்றவாளிகள், கேடிகள். அவர்கள் மீது பாலியல் வன்முறை, கொலை, எல்லா வழக்குகளும் இருக்கின்றன. இவர்கள் பெண் உரிமையை காப்பாற்றி விடுகிறார்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு தந்து விட போகிறார்களா? கடந்த தேர்தலின் போது கூட 12 விழுக்காடாக இது இருந்தது. இப்போது 18 விழுக்காடு ஆளாக குற்றவாளிகளுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது. அது மட்டுமல்ல, தேர்தலுக்கென்று சில சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும் என்று காலங்காலமாக பெரியவர்கள் சொல்லி வந்தார்கள். அந்த சீர்திருத்தத்தை இன்னும் செய்யவில்லை. எத்தனையோ அரசாங்கங்கள் மாறிவிட்டன. கடமையை செய்யாத எம்எல்ஏவை திரும்ப பெறுவதற்கு சட்டம் வேண்டும் என்று சொன்னார்கள். ஊழல் செய்த எம்எல்ஏவை கட்சியை விட்டு நீக்குவதற்கு எந்த கட்சியாக தயாராக இருக்கிறதா? அதையும் செய்யவில்லை. வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டால் ஆட்சியை கலைத்துக் கொள்ளலாம், நாங்கள் பதவி விலகி விடுவோம் என்று சொல்வதற்கு யாராவது இருக்கிறார்களா? குற்ற பின்னணியை பற்றி ஊடகத்திலே வெளியிட வேண்டும் என்று சொன்னதை கூட இன்னும் சட்டமாக்கவில்லை. இன்னாரே குற்றவாளி என்றால் கூட நாம் தெரிந்து கொண்டு கொஞ்சம் ஒதுங்கி இவருக்கு வாக்களிக்காமல் ஒதுங்கி இருக்கலாம். அந்த வாய்ப்பை கூட நமக்கு தரவில்லை. இன்னும் ஒரு முக்கியமான விடயம், ஓய்வு பெறும் வயது. எம்எல்ஏ, எம்பிக்கள், அமைச்சர்களை பார்த்தீர்கள் என்றால் 80லும் 90லுமாக நிறைய பேர் இருக்கிறார்கள். உங்களுக்கே தெரியும், உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் அறிவுபூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் ஒரு முதியவருக்கு உடலும் தடுமாறும், மனமும் தடுமாறும், மூளையும் கொஞ்சம் குழம்பும். பார்க்கின்ற வேட்பாளர்களில் எத்தனை பேருக்கு எவ்வளவு வயது என்று பார்க்க முடிகிறது அல்லவா? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில 75 வயது என்று தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த 75 வயது கூட அதிகம்தான். அது வயது வரம்பு நிர்ணயிக்க வேண்டும், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் நிறைய வாக்காளர்கள், 65 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அறிமுக வாக்காளர்களாக இருக்கிறார்கள். அந்த இளைய தலைமுறைக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் அல்லவா? அடுத்து கல்வி அறிவு. இன்றைக்கு உலக அனுபவம் வேண்டும், நாட்டு நடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு துறை சார்ந்த அறிவு வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஒரு சட்டமன்றத்திலே ஒருத்தர் பணியாற்ற முடியும், அமைச்சராக கடமையாற்ற வேண்டும். உள்ளாட்சியிலே 10ஆம் வகுப்பாவது படித்திருக்க வேண்டும், குறைந்தபட்ச பெண்கள் என்றால் 8ஆம் வகுப்பாவது படித்திருக்க வேண்டும் என்று ராஜஸ்தானிலே 2014 சட்டம் இயற்றினார்கள். ஹரியானாவிலே 2015 அந்த சட்டத்தை இயற்றிய போது சில பேர் கோர்ட்டுக்கு போய்விட்டார்கள். நல்ல வேளையாக 2017 தீர்ப்பு வந்து விட்டது. உடனே அப்படி தீர்ப்பு வந்தது மகிழ்ந்து போன ஹரியானா முதல்வர் மனோகர்லால் கட்டார் எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களுக்கும் இந்த விதிமுறையை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். அது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. அது மட்டுமல்ல, 3/2 பங்கு உறுப்பினர்கள் வாக்களித்தால் தான் சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே மசோதாக்கள் நிறைவேறுகின்றன, முக்கியமான மசோதாக்கள் நிறைவேறுகின்றன. 3/2 பங்கு வாக்காளர்கள் வாக்களித்தால் தான் தேர்தல் செல்லும் என்று நீங்கள் அறிவிக்க தயாரா? யோக்கிய சிகாமணியான வேட்பாளர்களை போட்டால் தானே அவர்கள் எல்லாம் வந்து வாக்களிப்பார்கள்.
அப்படி ஒரு நிலைமை வர வேண்டும். அப்படி 3/2 வாக்காளர் பதிவாகாவிட்டால் அந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இடைத்தேர்தல் ஏதோ ஒரு காரணத்துக்காக, கட்சி பிரச்சனைக்காக இடையில நின்று விடுகிறார்கள். ஓராண்டுதான் பதவிக்காலம் இருக்கிறது, அதற்கு மறுதேர்தல் வைக்கிறார்கள், வீணாக மக்கள் பணத்தை செலவழிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சில பேர் எம்பியாக இருந்து கொண்டு எம்எல்ஏ மாற வேண்டும் என்று கடைசியிலே முடிவெடுக்கிறார்கள். அப்படி யாராவது மாறினால் இந்த இடைத்தேர்தல் செலவினை அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சட்டம் இயற்ற தயாரா? இதையெல்லாம் பரிசீலிக்க வேண்டும். நீங்கள் இந்த கடமையை செய்தால் மக்கள் வாக்களிக்கும் கடமையை செய்ய என்றும் தவற மாட்டார்கள். யாருமே வாக்களிக்காதே என்று சொல்ல மாட்டார்கள், நாமும் சொல்ல போவதில்லை. ஏனென்றால் 1952 தான் அனைவருக்கும் வாக்குரிமையை நேரு கொண்டு வந்தார். அதற்கு முன்பு பட்டதாரிகளும் பட்டாதாரிகளும் தான் வாக்காளர்களாக இருந்தார்கள். அனைத்து மக்களுக்கும் குடியுரிமை போல வாக்குரிமை வேண்டும் என்ற கொண்டு வந்த அந்த தீர்மானத்தினை நாமும் மதிக்கிறோம், வாக்களிப்பதற்கு சித்தமாக இருக்கிறோம். ஆனால் நாம் செலுத்துகின்ற வாக்கு சரியாக போய் சேருகிறதா, சரியானவரை தேர்ந்தெடுக்கிறோமா என்று உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறோம். அது மட்டுமல்ல, வாக்களிக்கும் வயதை நேரு 21 வைத்திருந்தால் அவருடைய பேரன் ராஜீவ் 18 கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நிறைய பேருக்கு கட்சி எது என்று தெரியவில்லை, ஒரு கட்சியின் கொள்கை தெரியவில்லை, வேட்பாளர்களை பற்றி அறியாமல், வேட்பாளர்களுடைய குணங்களை பற்றி தெரியாமல், அவருடைய பழைய கால வாழ்க்கையை தெரியாமல் ஏனோதானோ என்று வாக்களிக்கிறார்கள். இந்த நிலைமை வாழ வேண்டும். தகுதி இல்லாதவன் கையிலே அந்த வாக்குரிமை போய் சேர்வதனாலும் வாக்குரிமையை செலுத்த வேண்டுமா என்ற சந்தேகம் வந்து விடுகிறது. அதனால்தான் வாக்கு செலுத்துவதை கட்டாயமாக்குவதை விட வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டும். தேர்தல் நடத்துகின்ற ஆணையம் ஊழலற்றதாக இருக்க வேண்டும். தேர்தல் அதிகாரிகள் 100 விழுக்காடு கடமை செய்பவர்களாக இருக்க வேண்டும். வேட்பாளர்கள் 100 விழுக்காடு தங்களுடைய வாக்குறுதி நிறைவேற்றும் சித்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் மக்களும் 100 விழுக்காடு வாக்களிக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே நன்றாக யோசியுங்கள். உங்கள் தொகுதியிலே எந்த வேட்பாளர் நிற்கிறார் என்று பாருங்கள். யாராவது யோக்கியர்கள் தென்பட்டால், இவர்கள் நல்லது செய்வார்கள் என்று நம்பினால், உங்களால் முடிந்தால் கொஞ்சம் சிரமப்பட்டு போய் வாக்களியுங்கள். முடிந்தால் வாக்களியுங்கள். அவர்கள் நான் சொன்ன தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றி எல்லா வாய்ப்பு வசதிகளையும் உருவாக்கி ஜனநாயகத்தை நிலைநிறுத்தினால் கட்டாயம் வாக்களியுங்கள் என்பதுதான் எனது கோரிக்கை. நன்றி, வணக்கம்.